காலையில் எழுந்துச்சி டீக்கு நம்ம வரிக்கி தொட்டு சாப்பிட்ற முடியும், ஈவினிங்கான ஏதாவது ஒரு ஹோட்டலில் பொறுக்கி திங்கிறதே வேலையாக போச்சு. அப்படி இன்றைக்கி நம்ம வந்து இடம் தான் தஞ்சாவூரில் கேஎம்எஸ் ஹக்கீம்க்கு ஆப்போசிட்டில் உள்ள அமுதா அரசன் மேஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசானீங்கன்னா மறக்காமல் அந்த ஃபாலோ பட்டனை தட்டி விடுங்க மக்களே. உள்ளே நுழையும் போதே பார்த்தா மெனுவெல்லாம் சும்மா லிஸ்ட்டு அடுக்கி வச்சுருக்காங்க. சரி எல்லாமே இருக்கானுன்னு கேட்டால் எல்லாமே இருக்குது தம்பி, நீங்கள் உள்ளே போய் உட்காருங்க, வெயிட்டர் உங்கள்கிட்ட வந்து ஆர்டர் கேட்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி நம்மளும் கையெல்லாம் கழுவிட்டு ஒரு மூளை வாக்கான இடமா பார்த்துட்டு போயிட்டு உட்காந்தோம். பார்த்தா நம்ம அண்ணன் அந்த டேபிளை தொடச்சிட்டு இருந்தார். அப்போ தான் போய் உட்காந்தோம். சரின்ட்டு உட்காந்து பார்த்தா அப்படியே அண்ணன் மாசாக வந்தார் பாருங்க. சரின்னு நம்ம அண்ணன்ட்ட என்னென்ன வேணும்னு சொல்லிட்டேங்க. அவன் இடத்துல நம்ம கொத்து பரோட்டா சொல்லியிருந்தான். சொல்லி வாயை மட்டும் டக்குன்னு சூடாக பரோட்டா பிச்சு போட்டு கொத்து பரோட்டாவை நல்லமா காரமாக கெடுத்தோம். அதே மாதிரி செஞ்சு கொடுத்தாங்க. நம்ம டேஸ்ட்டு செதற விட்டுட்டாங்கங்க, அவ்வளோ குவான்டிட்டி வேறு. அடுத்து நம்ம சிக்கன் முட்டை லாப்பா சொல்லியிருந்தாங்க. அது சொல்லணும் சரியான பெருசுங்க. அது சாப்பிட முடியல, ஒரு ஆள் அவ்வளோ சிக்கன் வச்சுருந்தாங்க. அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக சிக்கன் முட்டை லாப்பாலாம் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக கலக்கி வாங்கி சாப்பிட்டோம். கலக்கி சும்மா அல்டிமேட்டாக இருந்துச்சு. மறக்காமல் நீங்கள் தஞ்சாவூர் ஏரியாவில் இருந்தீங்கன்னா ஹக்கீம்க்கு ஆப்போசிட்டில் உள்ள அமுதா அரசன் மெஸ்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். கலக்கி ஃபைனலாக வேறு லெவல்.